சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் தேவை. பீகாரில் செய்கிற விஷயத்தை, தெலுங்கானாவில் செய்கிற விஷயத்தை வளர்ந்த மாநிலமான தமிழகத்தில் செய்வதற்கு தமிழக முதல்வர் ஏன் மத்திய அரசை காரணம் காட்டுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தில் பெரும்பான்மையான சமுதாயமான வன்னியர்கள், நாடார்கள், தேவர்கள், கவுண்டர்கள், முதலியார்கள், பிள்ளைமார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர் சமுதாய மக்கள், இப்படி அனைத்து சமுதாய மக்களும் சாதி வாரியான கணக்கெடுப்பு தேவை என்று கூறும்போது, தமிழகத்தில் தமிழக மக்கள் அனைவரும் கேட்கும் போது அதை செய்ய தவறுகின்ற தமிழக அரசுக்கு நமக்கு தேவையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய சாதி எண்ணிக்கை 10,000க்கு குறைவாக இருக்கிற காரணத்தினால் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாய எண்ணிக்கை உண்மையாக தெரிந்துவிட்டால் அவர்கள் எல்லாம் ஒன்று பெற்று தமிழகத்தில் இருந்து பெரும்பான்மை இல்லாத மிக மிக சொற்ப எண்ணிக்கையில் உள்ள ஒரு சாதி தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியாது என்கின்ற நிலைமை வரும் என்ற காரணத்தினால்தான் தமிழக முதல்வர் சாதி ரீதியான கணக்கெடுக்க மறுக்கிறாரு. அதுக்கு அவர் மத்திய அரசை காரணம் காட்டுறார். தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். சாதி வாரியான கணக்கெடுப்பில் நாம் வென்று காட்ட வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு போராடி நிச்சயம் சாதி வாரிய கணக்கெடுப்பு தமிழ் சமுதாயம் அனைவரும் ஒன்றாக திரண்டு போராடுவோம். அதற்கு தமிழ்நாடு நாடார் சங்க உறுதுணையாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த போராட்டத்திற்கு உங்களுடன் உறுதுணையாக இருப்பார்கள். அனைத்து சமுதாய தலைவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். யாருமே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டான்னு சொல்லல. எல்லாரும் வேணும் வேணும்னு கேட்கிற ஒரு விஷயத்தை தமிழக அரசு உடனே செய்து தர வேண்டும். அப்படி என்றால் மிகப்பெரிய போராட்டங்களை, தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம், வெற்றி காண்போம். பேச வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.